அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி திருக்குறளிலிருந்து ஒரு 25 கேள்விகள் பார்க்க இருக்கோம். இதுக்கான பிடிஎஃப்பை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அட்டன் பண்ணிவிடுங்க. ஒரு 25 கேள்விகள் தான். அட்டன் பண்ணிவிட்டு தேவைப்படுற கொஷின்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. சரிங்களா? போகலாமா? ஃபஸ்ட்டு ஒரு திருக்குறளோட நம்ம வகுப்பை ஆரம்பிக்கலாம். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இல்லையா? ஸோ இதுக்கு யாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான திருக்குறள் தான். இல்லையா? தெய்வத்தால் முடியாது என்னனும் நம்முடைய முயற்சி அதை நம்ம சாதிக்கலாம். இல்லையா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? திருக்கூட்டல் எப்படி பிரிக்கலாம்? திருக்கூட்டல் குறள் என்று பிரிக்கலாம். இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இங்கே சரியாக இருக்குது. இல்லையா? கூற்று 2, திரு என்னும் சொல் செல்வம், அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என பல பொருட்கள் இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம். இல்லையா? ஸோ திருன்றதுக்கு செல்வம், அழகு, மேன்மை, தெய்வத்தன்மைன்னு பல பொருட்கள் இருக்குது. இல்லையா? ஸோ இப்போ இங்கே 1, 2 இரண்டுமே சரி. சரியா? ஸோ திருக்குறள் என்பது ஒரு ஆகுபெயர்னு தெரியும். இல்லையா? ஸோ இது என்ன ஆகுபெயர்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? செகண்ட் கொஸ்டின் போகலாமா? செகண்ட் ஒன் ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா? அறத்துப்பால் எது வரும்? தனி மனிதனது வாழ்வின் மேன்மையை குறிக்கும். இல்லையா? அறத்துப்பால் தனி மனிதனுடைய வாழ்வின் மேன்மையை குறிக்கக்கூடியது அறத்துப்பால். பொருட்பால் சமுதாய வாழ்வை குறிக்கக்கூடியது. காமத்துப்பால் இல்லையா? இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால்னு சொல்லக்கூடியது அகவாழ்வின் வெற்றியை பேசக்கூடியது. இல்லையா? ஸோ ஆப்ஷன் 2, 1, 3 2, 1, 3 ஆப்ஷன் பியில் இங்கே சரியாக பொருந்திருக்கு. இல்லையா? ஸோ நம்ம அறம், பொருள், இன்பம். இல்லையா? அறம் 38, பொருள் 70, இன்பம் 25ன்னு படிச்சிருப்போம். இல்லையா? ஸோ இந்த பகுப்பு முறைகள், அதிகாரங்களுடைய பகுப்பு முறைகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வரோம். இல்லையா? இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க. இல்லையா? என்ன கேட்டிருந்தாங்க? துறவரவியல் கேட்டிருந்தாங்க கடந்த குரூப் 4ல். இல்லையா? ஸோ துறவரவியல் 13 அதிகாரம். இல்லையா? இன்னொரு 13 அதிகாரம் வரக்கூடியது ஒன்று இருக்குது. இல்லையா? எது? ஒழிபியல். துறவரவியல் எங்கே இருக்குது? அறமில் இருக்குது. ஒழிபியல் பொருட்பாலில் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி மேட்ச்சில் வைக்கலாம், இல்லை தனியாகவும் கேட்கலாம். சரியா? ஸோ அந்த பகுப்பு முறையை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் போகலாம். 3வது கேள்வி பாருங்கள். திருவள்ளுவரின் வேறு பெயர்களுள் தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ திருவள்ளுவரின் வேறு பெயர்களில் தவறானது இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இல்லையா? தேவர், நாயனார், முதற்பாவலர், பகவன். இல்லையா? ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. பகவன் தான் இதில் பொருந்தாது. இல்லையா? ஸோ பகவன்றது திருவள்ளுவருடைய தந்தையாக படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ திருவள்ளுவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. இல்லையா? தேவர், முதற்பாவலர், நாயனார், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், வேற நான்முகனார், மாதானுபங்கி, மாதானுபங்கினா என்னங்க? தாய்க்கு நிகரானவர். மாதானுபங்கினா என்ன? தாய்க்கு நிகரானவர்னு படிச்சிருப்போம். வேறு என்ன படிச்சிருப்பீங்க? ஸோ இன்னும் திருவள்ளுவருக்கு இருக்கிற பெயரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ தேர்ட் ஒன் ஆப்ஷன் சி இங்கே பகவன் பொருந்தாது, தவறானதாக கருதப்படுது. 4வதும் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பொறுத்துக்க அப்படின்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள்.
ஸோ வள்ளுவரனுடைய வேறு பெயர்களும் அந்த பேரை சொல்லி அழைத்தவர்களும் அப்படின்றது தான் பொறுத்துக்கு. சரியா? ஸோ நம்முடைய திருவள்ளுவர் தேவர் அப்படின்னு அழைத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம ரெண்டு வேறுபாடுகள் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. திருவள்ளுவருக்கு வேறு பெயர் வைத்தவர்கள், திருக்குறளுக்கு வேறு பெயர் வைத்தவர்கள் இல்லையா? ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ ரெண்டுத்தையுமே பார்த்து வச்சுக்கணும் இல்லையா? ஸோ இது திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள். சரியா? திருவள்ளுவரை தேவர் என்று சொன்னது யார்? நம்முடைய நச்சினார்க்கினியார். தெய்வ புலவர் அப்படின்ட்டு திருவள்ளுவரை சொன்னது யார்? இளம்பூரணார். பொய்யில் புலவர் அப்படின்ட்டு திருவள்ளுவரை சொன்னது சீத்தலை சாத்தனார் இல்லையா? 3, 1, 2 ஆப்ஷன் இங்கே சி சரியாக பொருந்திருக்கு. சரியா? ஸோ நச்சினார்க்கினியார் திருக்குறளை என்ன சொல்லியிருப்பாங்க? திருவள்ளுவப்பயன். திருக்குறளை நச்சினார்க்கினியார் சொன்னது திருவள்ளுவப்பயன். திருவள்ளுவரை வேறு பெயர் வச்சது தேவர் இல்லையா? ஸோ இது ரெண்டுமே நச்சினார்க்கினியார் பார்த்தோன்னே இது ரெண்டும் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரியா? சீத்தலை சாத்தனார் பொருளுரை சொல்லியிருப்பார் இல்லையா? திருக்குறளுக்கு பொருளுரைன்ற பயன்படுத்தியிருப்பார். சரியா? பொருளுரைனா சீத்தலை சாத்தனார் திருக்குறளை சொல்கிறார். சரியா? திருவிக்க என்ன சொல்லியிருப்பார்? இயற்கை வாழ்வெல்லும் சொல்லியிருப்பார். அடுத்தது புகழ்ச்சி நூல்னு யார் சொல்லியிருப்பார்? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். திருக்குறளை புகழ்ச்சி நூல் அப்படின்னு சொன்னது யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரியா? ஸோ 4th ஆப்ஷன் சி. தேவர் என்ற திருவள்ளுவரை அழைத்தவர் நச்சினார்க்கினியார், தெய்வப்புலவர் என்று அழைத்தவர் இளம்பூரணார், பொய்யில் புலவர் என்று அழைத்தவர் சீத்தலை சாத்தனார். சரியா? அடுத்து 5வது கேள்வி போகலாம். 5வது கேள்வி பாருங்கள். தற்பொழுது உள்ள திருவள்ளுவர் உருவம் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய உருவத்தை பற்றி கீழ்கண்ட கூற்றில் எது தவறாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். வேணுகோபால் சர்மா திருவள்ளுவரின் ஓவியத்தை வரைய, ஸோ 2 வாட்டி வந்துச்சா? ஓகே. வேணுகோபால் சர்மா 40 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எப்போயுமே வேர்டிங்கில் நியூமரிக்கில் கொடுக்கறதோட வேர்டிங்கில் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் இல்லையா? ஸோ நம்ம கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது இல்லையா? வேணுகோபால் சர்மா திருவள்ளுவருடைய உருவப்படத்தை இப்போ இருக்கிற உருவப்படத்தை வரைந்தார். அது நம்ம இப்போ 2025 குரூப் 4 கொஷனில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அவர் அந்த உருவப்படத்தை வரைகிறதுக்காக எத்தனை ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தார்னு கேட்டால் 40 ஆண்டுகள் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கூற்று சரியாக தான் இருக்குது இல்லையா? இதை மட்டும் வச்சு ஆன்சர் எடுக்க முடியுமா? இல்லை, ஏதோ ஒன்று தப்பு இருக்குது. அந்த தப்பை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ இதை வச்சு பார்க்கும்போது டி மட்டும்தான் வராதுன்னு நம்ம எடுக்கிறோம். அடுத்து பார்க்கலாம். வேணுகோபால் சர்மா வரைந்த படம் காமராஜர் அவர்களால் 1960ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. பின் மத்திய அரசால் தபால் தலையும் வெளியிடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? மத்திய அரசால் தபால் தலை வெளியிடப்பட்டது திருவள்ளுவரின் உருவத்துக்கு 1960. ஆமாம், அது சரியாக இருக்குது. ஆனால் 60 வெளியிட்டவர் காமராஜரா அப்படின்றது தான் இங்கே தவறாக இருக்குது. சரியா? நம்ம 1960 பார்த்தோன்னே 60 காமராஜர் தான் முதலமைச்சர் இல்லையா? அப்போது அவர் வெளியிட்டிருப்பார் அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும் இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே காமராஜரை வச்சேன். காமராஜர் கிடையாது. யார்? அண்ணாதுரை அவர்கள் வெளியிட்டிருப்பார். அண்ணாதுரை அவர்களால் 1960ஆம் ஆண்டு திருவள்ளுவரின் உருவம் வெளியிடப்பட்டது. சரியா? ஸோ இப்போ இங்கே 2 தவறாக இருக்குது. ஸோ அதை வச்சு எடுக்க முடியுமா? அவ்வளோதான் இல்லையா? ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ 3rd ஆப்ஷனும் பார்த்துடலாம். திருவள்ளுவர் படத்தை வேணுகோபால் சர்மா வரைந்ததால் அண்ணாதுரை அவருக்கு ஓவிய பெருந்தகை என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓவிய பெருந்தகை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? வேணுகோபால் சர்மா.
அப்படி ஓவிய பெருந்தகைன்னு வேணுகோபால் சர்மாவை அழைத்தது யாருன்னு கேட்கலாம். யார்? நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 5th ஒன் ஆப்ஷன் பி. 6th போகலாம். 6வது கேள்வி பாருங்கள். சரியானதை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? பார்க்கலாம். வேணுகோபால் சர்மா வரைந்த திருவள்ளுவர் உருவப்படத்தை 23 மார்ச் 1964 தமிழக சட்டமன்றத்தில் துணை குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசைன் திறந்து வைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஜாகிர் ஹுசைனை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? முதல் பதவியில் இருக்கும்போது மரணமடைந்த குடியரசுத் தலைவர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இவருடைய மரணத்தின் பிறகு தான் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? 1969. அப்போது இவர் குடியரசுத் தலைவராக எப்போ இருந்தார்? ஜாகிர் ஹுசைன் 1967 69 வரைக்கும் இருந்தார். அப்போது அதுக்கு முன்னாடி அவர் துணை குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. சரியா? ஸோ துணை குடியரசுத் தலைவர்னோடனே அதனால் அது ஆப்ஷன் தப்பு அப்படின்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இதையும் சொல்கிறேன். சரியா? ஸோ அப்போது இது கூற்று சரிதான். சரியா? 23 மார்ச் 1964 தமிழக சட்டமன்றத்தில் துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகிர் ஹுசைன் தான் திறந்து வைக்கிறார் திருவள்ளுவருடைய உருவப்படத்தை. சரியா? அடுத்து 2வது பாருங்கள். 1967 திருவள்ளுவர் படத்தை அரசு அலுவலகங்களில் வைக்க வேண்டும் என்ற அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்களால் அரசாணை வெளியிடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1967 யார் முதலமைச்சர்? அண்ணாதுரை அவர்கள் இல்லையா? இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? 67 யார் முதலமைச்சர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? 69 தான் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இல்லையா? ஸோ அப்போ இங்கே 2 தவறாக இருக்குது. அப்போது 1 மட்டும் சரி. 6 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 7வது கேள்விக்கு போகலாம். 7வது கேள்வி பாருங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடு இல்லையா? ஸோ திருவள்ளுவ மாலையிலிருந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருவள்ளுவ மாலை அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? திருவள்ளுவரையும் திருக்குறளையும் புகழ்ந்து பாடிய நூல் இல்லையா? ஸோ திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 55, பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 53 இல்லையா? ஸோ இது ரெண்டுமே சரிதான் இல்லையா? ஸோ இதையே எப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 51 புலவர்கள் பாடிய பாடல் 51 தான், 53 புலவர்கள் பாடிய பாடல் 55. ஸோ இப்படி கூற்று வச்சான்னா நம்ம மாட்டிக்கும் இல்லையா? ஸோ தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்படி கூற்று வச்சாங்கனாலும் இதே ஆன்சர் தான் இல்லையா? கூற்று 1 மற்றும் சரி ரெண்டுமே சரி தான் இல்லையா? அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? 2 புலவர்கள் 4 பாட்டு பாடியிருக்காங்க. அந்த 2 புலவர்கள் யார்? நம்முடைய ஔவையார், கபிலர். சரியா? ஔவையார் 2 பாடல், கபிலர் 2 பாடல் பாடியிருக்காங்க. சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான தகவல். சரியா? பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த புலவர்களால் பாடப்பட்ட திருவள்ளுவ மாலை 11ஆம் நூற்றாண்டில் தொகுக்கப்படுது. சரியா? ஸோ திருவள்ளுவ மாலையிலிருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், திருக்குறளின் அழியாத தன்மையை பறைசாற்றக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவ மாலை. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி போகலாமா? 8வது கேள்வி பார்க்கலாம். 8வது கேள்வி பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். பாயிரத்தினோடு 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்தபின் என்று திருவள்ளுவ மாலையில் அரிசில் கிழார் என்ற புலவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பாடலை குறிப்பிட்டவர் அரிசில் கிழாரா அப்படின்னா கிடையாது இல்லையா? அரிசில் கிழார் பாடிய பாடல் வேறு இல்லையா? பரந்த பொருளெல்லாம் பாரறிய வேறு தெரிந்த திறமெல்லாம் சேர சுருங்கிய சொல்லெல்லாம் விரிந்து பொருள் விளங்கச் சொல்லுதல் வள்ளுவரால் அப்படின்னு வரக்கூடிய இல்லையா? ஸோ சின்னதாக சுருங்கிய சொல்லால் விரித்து பொருள் கூறக்கூடிய
தன்மை திருக்குறளுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னவர் தான் அரசியல் கிழார் இல்லையா. இந்த பாயிரத்தினோடு 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்த பின்னு சொன்னது யாரு? நத்தத்தனார் இல்லையா. இப்போ ஃபஸ்ட் ஒன் இங்கே தவறாக இருக்குது. செகண்ட் பாருங்கள், திருவள்ளுவ மாலையில் பாடிய புலவர்கள் 53. நம்ம மேலே பார்த்தது தான். அதில் 15 பேர் திருக்குறளை முப்பால் என்றே மொழிகின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ 53 புலவரில் 15 பேர் திருக்குறளை முப்பால்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 15 கிடையாது, 13 புலவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க சரியா. 53 புலவர்களில் 13 புலவர்கள் திருக்குறளை முப்பால்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ அப்போது இங்கே 1 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ரெண்டுமே தவறாக இருக்குது இல்லையா. இப்போ 1, 2 தவறு. 8 ஆப்ஷன் பி இங்கே கரெக்டாக இருக்குது. 9வது கேள்வி போகலாம். 9வது சரியான இணை கேட்குறாங்க. ஸோ திருவள்ளுவ மாலையின் திருக்குறளின் புகழுரைகள் அதிலிருந்து கேட்டிருக்காங்க சரியா. இன்பம் பொருள் அறம் வீடு என்னும் இந்நான்கும் முன்பறிய சொன்ன முதுமொழி நூல் அப்படின்னு திருக்குறளில் சொன்னது நரிவெறுவும் தலையார் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஒன் சரியாக தான் இருக்குது இல்லையா. இன்பம் பொருள் அறம் வீடு என்னும் இந்நான்கும் முன்பறிய சொன்ன முதுநூல் இல்லையா. ஸோ இன்பம் பொருளை எப்படி சேர்க்கறது, அறத்தை எப்படி உருவாக்குறது, வீடு பேர் அடைவது, இது எல்லாத்தையும் முன்பறிய சொன்ன முதுநூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவ மாலையில் நரிவெறுவும் தலையார் சொல்கிறார் சரியா. செகண்ட் பாருங்கள், இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா மண்ணும் தமிழ்ப்புலவராய் வீற்றிருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். யார்? நக்கீரர் சொல்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நக்கீரர் இங்கே கிடையாது இல்லையா. ஸோ யார்? நத்தத்தனார். முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா மண்ணுல என்ன? நிலை பெற்றது இல்லை நிலை பெற்றுன்னு எடுத்துக்கலாம் சரியா. நீ திருக்குறளை மட்டும் படிச்சுட்டேன்னா வேறு நூலே உனக்கு தேவையில்லை, நீ தமிழ் புலவராக நிலை பெற்று நீ வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. சொன்னது யார்? நத்தத்தனார். நக்கீரர் என்ன சொல்கிறாரு திருவள்ளுவ மாலையில் அப்படின்னு பார்க்குறோன்னா, தானே முழுதுணர்ந்து தண்டமிழின் வெண்குரலால் ஆன அறம் முதலா நான்கினையும் ஏனோருக்கு ஒழியின் உரைத்தார் இல்லையா. ஸோ இது நக்கீரனார் சொன்னது சரியா. ஸோ 9வது அப்போது 1 மட்டும் சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி சரியா. 10வது போகலாம். 10வது கேள்வி பாருங்கள். திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ உரியது அன்று, அது உலகப்பொது என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க சரியா. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதான் இல்லையா. நம்முடைய திருவிக்கா அவர்களால் சொல்லப்பட்டது இல்லையா. பாரதிதாசன் பார்த்த உடனே எதை முடிவு பண்ணுவீங்க? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இல்லையா. ஸோ இது ரெண்டும் வந்தாலே பாரதிதாசன். பாரதியார் தமிழ்நாடு வந்தாலே பாரதியார் இல்லையா. வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு யாமறிந்த புலவர்களையே வள்ளுவனைப் போல் இல்லை ஃபஸ்ட்டு கம்பர் வருவார்ல, கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் எங்கும் காணோம் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து வெள்ளி வீதியார். வெள்ளி வீதியார் என்ன சொல்கிறாங்க? செய்யா மொழிக்கு திருவள்ளுவர் மொழிந்த பொய்யா மொழிக்கும் பொருள் ஒன்றே இல்லையா. செய்யா மொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யா மொழிக்கும் பொருள் ஒன்றே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ 10th ஒன் ஆப்ஷன் சி. 11th கொஷின் போகலாம். 11வது கேள்வி பாருங்கள். திருவள்ளுவர் என்ற ஒருவர் தோன்றாவிடில் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றாவிடில் தமிழ்மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ திருவள்ளுவர் அப்படின்ற ஒருத்தர் தோன்றலை அப்படின்னா தமிழன் அப்படின்ற ஒரு இனமே இருப்பதாக உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. திருக்குறள் அப்படின்ற ஒரு நூல் இல்லாமல் போயிருந்தா தமிழ்மொழி என்ற ஒரு மொழி
இருக்கிறது, உலகத்துக்கு தெரியாமல் போயிருக்கும் அப்படின்னு சொன்னது நம்முடைய கியாபி விஸ்வநாதம் அவர்கள். சரியா? 11 ஆப்ஷன் ஏ. நம்ம அண்ணா என்ன சொல்லியிருப்பார்? திருவள்ளுவர் திருக்குறளுக்கு மட்டும் வழிகாட்டி அல்ல, திருவள்ளுவர் தமிழருக்கு மட்டும் வழிகாட்டி அல்ல, அவர் ஒட்டுமொத்த உலகத்திற்கு சொந்தமானவர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன திருக்குறள் ஓர் உலக வழிகாட்டி நூல் அப்படின்னு சொல்லியிருப்பார். தமிழர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் திருக்குறள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார், அண்ணா தான் சொல்லியிருப்பார். அடுத்து சுரதா அவர்கள், தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவர் என்று நம்முடைய சுரதா அவர்கள் திருவள்ளுவரை சொல்லியிருப்பார். சரியா? கோவூர்கிரார் அவர் என்ன சொல்லியிருப்பார்? குறள் வெண்பா பண்ணிய வள்ளுவனார் பால்முறை நேர் ஒவ்வாதே முன்னை முதுவோர் மொழி அப்படின்னு சொல்லியிருப்பார் கோவூர்கிரார். இதில் திருவள்ளுவ மாலையில் சொல்லியிருப்பார். சரியா? ஸோ அடுத்து 12வது கேள்வி போகலாம். 12வது கேள்வி பாருங்கள். 1330 குறளையும் பொருளுடன் உணர்ந்தில்லாத தமிழரை நான் மதிப்பதும் இல்லை நேசிப்பதும் இல்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்த 1330 குறளையும் பொருளோட உணர்ந்தில்லாத ஒரு தமிழரை தான் பெற்ற பிள்ளைகளே ஆனாலும், என்னை பெற்ற தந்தையர்களே, தன் தாய் தந்தையரே ஆனாலும் நான் மதிப்பதும் இல்லை நேசிப்பதும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. யார் அவர்? நம்முடைய வஉசி அவர்கள் இல்லையா? ஸோ வஉசிக்கு இரு கண்களாக எதை போட்டுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறள் ஒன்று, செகண்ட் ஒன் தொல்காப்பியம் இல்லையா? திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் தனது இரு கண்களாக அவர் போட்டுறாரு இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு திருக்குறள் மேலே பற்று இருந்தால் சொல்லியிருப்பார், என் தாய் தந்தையரையும் என் பிள்ளைகளையும் கூட மதிக்க மாட்டேன். ஏன்? திருக்குறளை அவங்க படிச்சிருக்கணும், அவங்க பொருள் உணர்ந்திருக்கணும். 1330 குறளுக்கும் அவங்க பொருள் உணர்ந்திருக்கணும் அப்படிங்கிறார். சரியா? ஸோ வஉசி ஒன்று குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாரு? பரிமேலழகரின் உரைகள் பிழைகள் இருப்பதாக வஉசி சொல்கிறார். சரியா? ஸோ அது கேட்குறதுக்காக வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ வேறு எப்படி கேட்கலாம்? அதை அவர் எதை பின்பற்றினார்? எந்த பரிமேலழகர் தான் ஒரு சிறந்த நூல் இல்லையா? சிறந்த நூலாக பரிமேலழகனுடைய உரையை தான் சொல்லுவாங்க இல்லையா? சிறந்த உரைன்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்கிறோம்? பரிமேலழகர் உரை தான். ஆனால் மணக்குடவரின் உரையை ஏற்றுக்கொள்கிறார் நம்முடைய வஉசி. சரியா? மணக்குடவரின் உரை தான் முதல் உரை இல்லையா? ஸோ அந்த முதல் உரையான மணக்குடவர்னு நினைக்கிறேன் இல்லையா? மணக்குடவர் உரையை வஉசி பின்பற்றினார் இல்லையா? இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதை பார்த்துக்கோங்க. கியாபி விஸ்வநாதன் நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ மனோன்மணியனார் அவர் என்ன சொன்னார்? மனோன்மணியனார் திருக்குறளை பற்றி என்ன சொல்லியிருப்பார் இல்லையா? ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று திருக்குறளை படித்தவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிருப்பார் இல்லையா? வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர் உள்ளுவாரோ மனுவாதி ஓர் குலத்திற்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்கிறார். சரியா? ஸோ திருக்குறளை நன்கு படித்து அதனை பொருள் உணர்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்ற வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லையா? ஸோ அவ்வளோதான் மனோன்மணியம் சொல்கிறாரு. அடுத்து ராமநாதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். கரு ராமநாதர்னு படிச்சிருப்பீங்க. சரியா? அவர் திருக்குறளை என்ன சொல்கிறாரு? உலகறிய செய்த ஒரு மொழி இல்லையா? உலகறிய செய்த ஒரு நூல், இந்த நூலுக்கு ஈடாக ஒரு நூலே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் ராமநாதன். சரியா? ஸோ 12 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 13வது கேள்வி போகலாம். 13வது கேள்வி பாருங்கள். திருவள்ளுவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? திருவள்ளுவருக்கு வேலூரில் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கு. அது எந்த ஆண்டுன்றது தான் கேள்வி. எந்த ஆண்டில் தொடங்கினாங்க? 2002 தொடங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ 2022 பார்க்கும்போது உங்களுக்கு வேறு என்னெல்லாம் ஞாபகத்து வருது? சர்வசிக்ஷா அபியான் இல்லையா? தொடங்கப்பட்ட ஆண்டு 2002 தான் இல்லையா? நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் ஹைதராபாத்தில் தொடங்குறாங்க இல்லையா? ஸோ அது
பல்லுயிர் பாதுகாப்பு இதெல்லாமே 2002 நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போது அடுத்து இதில் வேறு என்ன 2003 என்ன ஞாபகத்துக்கு வருது? தமிழ்நாடு அரசின் முதல் மனித வளர்ச்சி அறிக்கை படிச்சிருப்பீங்க. அடுத்து 91வது திருத்தம், 92வது திருத்தம், இது எல்லாமே 2003 வந்தது தான் இல்லையா. ஸோ அதே மாதிரி இயர் பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வை வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டோம்னா ஸோ இயர்ஸில் பிரச்சனை வராது. சரிங்களா. ஸோ அடுத்து 14வது கேள்வி பாருங்கள். திருவள்ளுவர் கோயில் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ திருவள்ளுவர் கோயில் அமைந்துள்ள இடம் எது? மயிலாப்பூர். சரியா. 16ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. 1970 அது புதுப்பிக்கப்பட்டது இல்லையா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. திருமயிலாப்பூரில் திருவள்ளுவர் கோயில் இடம்பெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 14 ஆப்ஷன் ஏ இல்லையா. ஸோ திருவெட்கா இங்கே ஒரு முக்கியமான நபர் பிறந்திருப்பார். அவங்க யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா. பதினைந்தாவது கேள்வி பாருங்கள். திருக்குறளை நரிக்குறவர் பேசும் வாக்ரிபோலி மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ திருக்குறளை நரிக்குறவர் பேசும் வாக்ரிபோலி மொழிக்கு மொழிபெயர்த்தவர். ஸோ இதில் இருக்கிறதுலே டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடியவர் இவர் தான் இல்லையா. ஸோ இதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, கிட்டு சுரோன்மோனி அவர்கள். சரியா. ஸோ எஸ்எஸ் பெர்வி அவர்கள் என்ன பண்ணியிருப்பார்? பிஜு மொழிக்கு மொழிபெயர்த்திருப்பார். க்ரௌல் எந்த மொழிக்கு மொழிபெயர்த்தார்? ஜெர்மனுக்கு மொழிபெயர்த்தார். அப்பா தீட்சரர் வடமொழிக்கு மொழிபெயர்த்தார். ஸோ 15 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 16வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தைத்திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் தினமாக கொண்டாடி வருகிறது இல்லையா. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு எங்கே தொடங்குது? தை முதல் நாள்லேயே தொடங்குது. தை முதல் நாள்லே திருவள்ளுவர் நாள் தொடங்குது இல்லையா. திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள்லேருந்தே தொடங்குது. திருவள்ளுவர் தினமாக நம்ம தை 2வது நாளை நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது ஃபஸ்ட்டு ஒன் இங்கே சரியாக தான் இருக்குது. செகண்ட் ஒன், திருவள்ளுவர் விருது 1971ஆம் ஆண்டு முதல் தமிழ் இலக்கியத்துறையின் சிறப்பு பெற்ற நபர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எந்த ஆண்டுலேருந்து பரிசு கொடுக்குறாங்க? 1986 முதல் பரிசுகள் கொடுத்துட்ருக்காங்க. முதல்ல வாங்கினது யார் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி அது ஒரு கேள்வியாகவே இருக்குது. சரியா. ஸோ அப்போ செகண்ட் ஒன் இங்கே தவறாக இருக்குது. தேர்டு ஒன் பாருங்கள். இந்திய அரசு வள்ளுவர் நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1961ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா நம்ம 1960 அண்ணா அவர்கள் வெளியிட்டார். அதே ஆண்டு தபால் தலையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதில் 2, 3 தவறாக இருக்குது இல்லையா. 1 மட்டும் சரியாக இருக்குது, 2, 3 தவறு. அப்போ 16 ஆப்ஷன் பி சரியாக இருக்குது. 17வது கேள்வி பாருங்கள். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர்களில் குறிப்பிடத்தக்கவர்களுள் தவறானவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் தவறானவர். சரியா. குறிப்பிடத்தக்கவர்கள் எப்பவுமே நம்ம கொஞ்சம் பேரை படிப்போம், அதில் தவறானவர்கள் கேட்குறாங்க இல்லையா. ராஜாஜி, எம்எஸ் பூர்ணலிங்கம், பாலசுப்ரமணியன் இல்லையா. ஸோ இவங்க 3 பேருமே குறிப்பிடத்தக்கவர்கள் தான். ஸோ இப்போ தவறானது எதுவும் இல்லை, அதனால் இவை எதுவும் இல்லை தான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும் இல்லையா. ஆப்ஷன் டி, ராஜாஜி, பூர்ணலிங்கம், பாலசுப்ரமணியம். வாவேசுவும் முக்கியமானவர் தான், குறிப்பிடத்தக்கவர் தான். வாவேசு ஐயர் இல்லையா. வாவேசு சுப்பிரமணிய ஐயர் இல்லையா. குளத்தங்கரை அரச மரம் முதல் சிறுகதை இவர் தான். நம்ம வாஞ்சிநாதன் அவர்களுக்கு கைத்துப்பாக்கி பயிற்சி அளித்தவர் இவர் தான் இல்லையா. ஸோ வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை சுட்டு கொன்ற டேட்டு, மந்த்து, இயர். சரியா. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. சரியா. ஸோ ஆங்கிலத்தில்னு வரும்போது முதல்ல ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் ஓஷன் ஆஃப் விஸ்டம் என்ற புத்தகம் வந்து 1794 கிண்டஸ்லி வெளியிட்டிருப்பார். சரியா. அது முக்கியமானது, மறந்துடாதீங்க. எக்ஸாக்ட் ஃப்ரம் ஓஷன் ஆஃப் விஸ்டம். சரியா. 1794 கிண்டஸ்லி அவர்களால் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது.
சரியா, அது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின், மறந்துடாதீங்க. சரியா. ஸோ 17th ஒன், இந்தியர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள்னு பார்க்கும்போது ராஜாஜி, எம்எஸ் பூர்ணலிங்கம், கேஎம் பாலசுப்ரமணியன் மற்றும் வாவேசு ஐயர். 18வது ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா. ஃபஸ்ட் தெலுங்கு. சரியா, தெலுங்கில் மொழிபெயர்த்தது யார்? வைத்தியநாத பிள்ளை தான் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சரியாக தான் பொருந்திருக்கு. செகண்ட் ஒன் அப்பா தீட்சிதர் இல்லையா, நம்ம முன்னாடியே பார்த்தோம், போன கொஷின்ஸ்லேயே பார்த்தோம். ஓகே, ரெண்டும் ஒன்றா தான் இருக்கா. இப்போ சிங்களத்தில் மொழிபெயர்த்தது யார்? மிசிகாமி அம்மையார். அப்போது ஆப்ஷன் ஏ தான் இல்லையா, லைனாக தான் பொருந்திருக்கு. மலையாளத்துக்கு மொழிபெயர்த்தவர் திவான் பகதூர் கோவிந்த பிள்ளை இல்லையா. ஸோ 18 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா. ஃப்ரெஞ்சில் யார் மொழிபெயர்த்தான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, ஃப்ரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரியா. 19th கொஷின் போகலாம். 19வது கேள்வி பாருங்கள். திருவள்ளுவர் விருது பெற்றவர்களுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ திருவள்ளுவர் விருது 1986 கொடுக்குறாங்கன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ திருக்குறள் அந்த இலக்கியத்துக்கும் திருக்குறளுடைய தத்துவத்தையும் இல்லையா சிறப்பாக அதுக்கு பங்களிப்பு செய்தவர்களுக்காக கொடுக்கக்கூடிய பரிசு விருது தான் இது. ஸோ இதனுடைய மதிப்பு 1,00,000 இல்லையா. ஸோ முதல்ல வாங்கினவர் குன்றைக்குடி அடிகளார். இது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஒன்று தான் இல்லையா. ஸோ குன்றக்குடி அடிகளாரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது நமக்கு கரெக்டாக தெரியும். அடுத்து நித்யானந்த பாரதி இல்லையா. ஸோ சமீபத்திய விருதுகள் அப்படின்றதில் நம்ம இதை பார்க்குறோம். நித்யானந்த பாரதி அவர்கள் 2020 தான் வாங்கியிருப்பார். வைகை செல்வன் அவர்கள் 21 தான் வாங்கியிருப்பார். 22 வாங்கினது பாலமுருக கடினமை சுவாமிகள் இல்லைனா கிடையாது. பாலமுருக கடினமை சுவாமிகள் அவர்கள் 2024 தான் வாங்கியிருப்பார். அப்போ 2022 வாங்கினது யார்? மீனாட்சி சுந்தரம். சரியா. ஸோ இப்போ இங்கே தவறானதுன்னா 4வது தான் தவறாக இருக்குது. சரியா. ஸோ ஆப்ஷன் டி எடுத்துக்கோங்க. சரியா. 19th ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம். 4வது மட்டும்தான் இங்கே தவறாக இருக்குது. 20வது கேள்வி போகலாம். 20வது கேள்வி பாருங்கள். கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் எந்த பல்கலைக்கழகத்தின் குறிக்கோள் உரை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் அப்படின்ற ஒன்று வந்து ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய குறிக்கோள் உரையாக இருக்குது. இப்போ எந்த பல்கலைக்கழகமாக இருக்கும்? ஸோ நம்ம டாப்பிக்கே திருவள்ளுவர்ன்றதால இப்போ ஈஸியாக நீங்கள் திருவள்ளுவர் தான் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் என்ற பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகத்தினுடைய குறிக்கோள் உரைனா திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் இல்லையா. ஸோ திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு? 2002 வேலூரில் உருவாக்கப்பட்டது இல்லையா. முன்னாடி ஒரு கொஷின்ஸ் இருந்தது. சரியா. அடுத்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1982 பாரதியார் கோவை, பாரதிதாசன் திருச்சி உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய குறிக்கோள் உரை என்னது? உயர்த்துவதற்கு கல்வி. உயர்த்துவதற்கு கல்வி பாரதியார். நம்முடைய பாரதிதாசனுடைய குறிக்கோள் உரை ரொம்ப நம்ம பரிச்சயப்பட்ட ஒன்று தான் இல்லையா. புதியதோர் உலகு செய்வோம். இது பாரதிதாசன் அவர்களுடையது. காமராஜர் பல்கலைக்கழகம். சரியா. ஸோ இது எந்த ஆண்டு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இல்லையா. காமராஜர் பல்கலைக்கழகம் தொடங்கும் போதே பெயர் வைக்கப்பட்டதா அல்லது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டதான்றதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். சரியா. ஸோ காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய குறிக்கோள் உரை என்னது? கல்வியே ஒளி. கல்வியே ஒளி, அதுவே உயர்வு. சரியா. ஸோ 20 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு.
21வது கேள்வி பாருங்கள். திருவள்ளுவர் உருவத்தில் நாணயம் வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ திருவள்ளுவர் உருவத்தில் நாணயம் வெளியிட்டவர் யார் தான்? எல்லீஸ் துரை அவர்கள் தான். சரியா? ஸோ இந்த ஐராவதம் மகாதேவன் இல்லையா, இவரை பற்றி நிறைய படிச்சிருப்போம் இல்லையா, கல்வெட்டுகள் சம்மந்தப்பட்டு படிக்கும்போது படிச்சிருப்போம். இவர் 1994 அதாவது 1994ஆம் ஆண்டு இந்த நாணயங்களெல்லாம் அடையாளம் கண்டு அவற்றை பற்றி அவர் நூல்களில் வந்து எழுதியிருக்கார். சரியா? ஸோ கந்தப்பன் இவர் யார்? நம்ம அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய பாட்டனார். சரியா? ஸோ ஜெகதீசன் இல்லையா, ஜெகதீசன் வந்து யாருடைய இயற்பெயர்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஞாபகத்துக்கு வரும், பார்த்தோன்னே கூட ஞாபகத்துக்கு வரும். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ 22வது கேள்வி பாருங்கள். திருக்குறள் பிரதர் என்று வஉசியை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? திருக்குறள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வஉசி சொல்கிறாங்க. அப்படி வஉசியை சொன்னது யார் அப்படின்னு பாராட்டினது யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஜீவானந்தம் அவர்கள். சரியா? ராப்பி சேதுப்பிள்ளை, இளங்குமரனார், பாரதியார் இவர்களை பற்றிலாம் நம்ம நிறையவே படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அடுத்து 23வது கேள்வி போகலாம். 23வது கேள்வி, சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருக்குறளை படிக்காத ஒருவரை இந்திய இலக்கிய படைப்பாளியாக நான் கருத மாட்டேன் அப்படின்னு சொன்னது யார்? நம்முடைய காந்தியடிகள் தான். சரியா? ஸோ திருக்குறளை படிக்காத ஒருவரை நான் இந்திய இலக்கிய படைப்பாளியாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு யார் சொல்கிறா? காந்தியடிகள் சொல்கிறாரு. இதை எப்படி மாற்றி கேட்கலாம்? தமிழகம்னு கொடுக்கலாம், தமிழக இலக்கிய படைப்பாளியாகனும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா என்ன தவறு இல்லையா? அவர் இந்தியாவுக்கு தான் சொல்கிறாரு. நம்ம ஆளுங்க வேணுன்ட்டு எங்கள் தமிழ்நாடுன்னு கொடுத்து நம்மளை ஏமாற்றுவாங்க. சரியா? ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய இலக்கிய படைப்பாளியாக நான் கருத மாட்டேன்னு காந்தியடிகள் குறிப்பிடுறார். சரியா? அடுத்து, திருக்குறளை அதன் மூலத்திலேயே படிப்பதற்காகவே நான் தமிழ் கற்றேன் அப்படின்னு சொன்னது காந்தியடிகள் தான் இல்லையா? ஸோ அப்போது இரண்டுமே சரிதான். 1, 2 சரி. 23 ஆப்ஷன் ஏ சரியாக இருக்குது. 24வது கேள்வி பாருங்கள். திருக்குறள் அன்பர் என்று தன்னைத்தானே அழைத்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ திருக்குறள் அன்பர் என்று தன்னைத்தானே அழைத்து கொண்டவர் யார் தான்? நம்முடைய வஉசி அவர்கள் தான். சரியா? ஸோ வஉசி அவர்கள் யாருடைய உரையை வந்து பின்பற்றினார், அதை ஏற்றுக்கொண்டார், அதுதான் சரி என்று குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்போ சடனாக ஞாபகத்துக்கு வருதான்னு பாருங்கள், வந்தால் கமெண்ட் செக்ஷனில் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? 24 ஆப்ஷன் சி. சரியா? 25 பாருங்கள். 25வது கேள்வி பாருங்கள். உலகில் உள்ள பொருட்கள் எல்லாம் மாறுகின்றன, ஒரு நாள் மறைகின்றன, ஆனால் திருவள்ளுவருடைய புகழும் மங்கவில்லை, பெருகிக்கொண்டே செல்கிறது என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியா? உலகில் உள்ள எல்லா பொருளும் மாறுது, அது ஒரு நாள் மறையுது, ஆனால் திருவள்ளுவருடைய புகழ் வந்து மங்கவும் இல்லை, மங்கவே கிடையாது, அது பெருகிக்கினே போகுது அப்படின்னு சொன்னவர் நம்முடைய ஜியு போப் இல்லையா? ஜியு போப் எந்த ஆண்டு திருக்குறளை முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? ஸோ ஜியு போப் அவர்கள் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு? திருவள்ளுவர் உலகம் அனைத்திற்கும் உரிய கவிஞர் அப்படின்னு சொன்னதும் நம்முடைய ஜியு போப் அவர்கள் தான். திருவள்ளுவரை உலகப்புலவர் என்று போற்றியவரும் நம்முடைய ஜியு போப் அவர்கள் தான் இல்லையா? இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற கல்லறையில் எழுத சொன்னவர் இவர் தான் இல்லையா? ஸோ திருக்குறளிலிருந்து ஒரு 25 கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 25க்கு எவ்வளோ எடுத்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.